சொல்கிறார்கள். இணையதளத்திலே வெளியிட்ட அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாஸ்வேர்டு, ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த படத்தை வெளியிட முடியாது. அந்த பாஸ்வேர்டை யார் வைத்திருப்பார் என்று சொன்னால் தயாரிப்பாளர் வைத்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கால் எடிட்டரிடத்திலே அந்த பாஸ்வேர்டு இருக்குமேயானால் அவர் செய்திருக்கலாம், அல்லது தயாரிப்பாளர் செய்திருக்கலாம், ஏன் விஜயை கூட செய்திருக்கலாம். திமுக பிஜேபிக்கு எதிரானது, அது எப்படி பிஜேபியோடு சேர்ந்து இந்த படத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சதி செய்திருக்கும் என்று சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. சரி, பிஜேபி இதுபோல் செய்கிறது என்று அரசியல் லாபத்திற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால் இதற்கு சம்பந்தப்பட்டவர் யார்? விஜய் தான் சம்பந்தப்பட்டவர். சம்பந்தப்பட்ட விஜயே இது குறித்து பேசாமல், அதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டாமல் பேசாமல் இருந்துவிட்டு இப்பொழுது இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டால் எல்லா மக்களும் பார்த்து அதனால் விஜய்க்கு ஒரு லாபம் வரும் என்று நினைத்தால், இதை போல ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை எதுவுமே இருக்க முடியாது. ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய படத்தை திரையரங்குகளிலே வெளியிடக்கூடிய அளவிற்கு அவர் அதை முன்கூட்டியே பிஜேபி இடத்திலே வாதாடி அந்த உரிமையை பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக சொன்னால் எல் முருகன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது பிஜேபிக்கோ அல்லது வேறு யாருக்குமோ தொடர்பு கிடையாது, இது சென்சார் போர்டு விவகாரம், சென்சார் போர்டிலே பார்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனையை அரசியலாக்கி பிஜேபி மீது பழி போடுகிறார்கள் என்று சொல்கிறார். ஆக அதே தருணத்திலே இன்னொன்று சொல்கிறார்கள், இணையதளத்திலே வெளியிட்ட அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாஸ்வேர்டு, ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த படத்தை வெளியிட முடியாது. அந்த பாஸ்வேர்டை யார் வைத்திருப்பார் என்று சொன்னால் தயாரிப்பாளர் வைத்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கால் எடிட்டரிடத்திலே அந்த பாஸ்வேர்டு இருக்குமேயானால் அவர் செய்திருக்கலாம், அல்லது தயாரிப்பாளர் செய்திருக்கலாம், ஏன் விஜயை கூட செய்திருக்கலாம். ஆக இதன் மூலம் லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஏற்கனவே அவர் இதற்காக வாதாடி இருக்க வேண்டும், பொது வழியிலே பேசியிருக்க வேண்டும். வீணாக பிஜேபியின் மீது குற்றம் சாட்டுவது தவறானது என்று நான் கருதுகிறேன். ஆகவே இதற்கு மேல் அந்த விஜய் படத்தினுடைய விவகாரங்களை நாம் பேசுவது உசிதமாக இருக்காது. அதைத்தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே குறிப்பிட்டு சொன்னார், இளைஞர்களே, நீங்கள் சினிமாவை பார்த்து அல்லது சினிமாக்காரர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்காதீர்கள் என்று ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டார். ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கின்ற விஜய் அவர்கள் குறித்து அல்லது அவருடைய படத்திலே பிஜேபி தான் சதி செய்தது என்பதெல்லாம் குறித்து நாம் பேசுவதே ஒரு நல்ல செயலாக எனக்கு தெரியவில்லை. ஒரு முரண்பாடான கேள்விகளும் அதற்குரியவர் சரியான பதிலை சொல்லாமல் சென்சார் போர்டிலே வாதாடி அந்த உரிமையை பெறாமல் விட்டுவிட்டு தேர்தலுக்கு 10 நாள் இருக்கின்ற போது இணையதளத்திலே அவரே வெளியிட்டாரா அல்லது யார் வெளியிட்டார் என்று தெரியாத இந்த சூழலிலே நான் கருத்து சொல்வது சரியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. இதிலே அரசியல் செய்வது அநேகமாக விஜயாக கூட இருக்கலாம்.